அனைவருக்கும் வணக்கம். புவியியலில் இரண்டாவது பாடம் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்களுடைய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? ஆப்ஷன் ஆ தமிழ்நாடு, ஆப்ஷன் ஆ கேரளா, ஆப்ஷன் இ பஞ்சாப், ஆப்ஷன் இ மத்திய பிரதேசம். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ பஞ்சாப். 2. கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகின்றன. ஆ லூ, அதுக்கப்புறம் ஆ நார்வெஸ்டர்ஸ், ஆப்ஷன் இ மாஞ்சாரல், ஆப்ஷன் இ ஜெட் காற்றோட்டம். விடை ஆப்ஷன் இ மாஞ்சாரல். 3வது கொஸ்டின் பாருங்கள். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஆ சமமலை கோடுகள், ஆப்ஷன் ஆ சம அழுத்த கோடுகள், ஆப்ஷன் இ சம வெப்பக்கோடுகள், ஆப்ஷன் இ அச்சக்கோடுகள். ஆன்சர் என்ன அப்படின்னா சம மலைக்கோடுகள், சம மலைக்கோடுகள். அடுத்தது 4வது கொஸ்டின். இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஆ அயன மண்டல ஈர காலநிலை, நிலநடுக்கோட்டு காலநிலை, ஆப்ஷன் இ அயன மண்டல பருவக்காற்று காலநிலை, ஆப்ஷன் இ மித அயன மண்டல காலநிலை. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் இ அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. அடுத்தது 5. பருவக்காற்று காடுகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஆ அயன மண்டல பசுமை மாறா காடுகள், ஆப்ஷன் ஆ இலையுதிர் காடுகள், ஆப்ஷன் இ மாங்க்ரோவ் காடுகள், ஆப்ஷன் இ மலைக்காடுகள். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ இலையுதிர் காடுகள், இலையுதிர் காடுகள். அடுத்து பாருங்கள். 6. சேஷாச்சலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? சேஷாச்சலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஆ தமிழ்நாடு, ஆப்ஷன் ஆ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் இ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் இ கர்நாடகா. ஆப்ஷன் என்ன அது? விடை இது என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேசம். 7. யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது. ஆப்ஷன் ஆ நீலகிரி, ஆப்ஷன் ஆ அகத்தியமலை, ஆப்ஷன் இ பெரிய நிக்கோபார், ஆப்ஷன் இ கட்ச். என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் இ கட்ச். பொறுத்துக்கு பாருங்கள். சுந்தரவனம் மேற்கு வங்காளம். சுந்தரவனம் எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அடுத்தது 2. உயிர்பன்மை சிறப்பு பகுதிகள் அப்படின்னா இமயமலை காடுகளில் இருக்குது. 3. வடகிழக்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று எந்த மாதங்கள் அப்படின்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. 4. அயனமண்டல முட்புதர் காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் பகுதிகளில். கடலோர காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா கடற்கரை காடுகளில். அடுத்து பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யவும். கூற்று. இமயமலையானது ஒரு காலத்தில் இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக, இது ரொம்ப முக்கியமான விட, காலநிலை அரணாக செயல்படுகிறது. காரணம், இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. இது என்னது? ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணம் சரி. ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணம் தவறு. ஆப்ஷன் இ ஜூன் கூற்று மற்றும் கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் இ கூற்று தவறு, காரணம் சரி. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணம் சரி. பொருந்தாத விடையை தேர்வு செய்க. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. ஆப்ஷன் ஆ பாலைவனம். அடுத்தது ஆப்ஷன் ஆ கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா, ஆப்ஷன் இ கோதாவரி டெல்டா, ஆப்ஷன் இ மகாநதி டெல்டா. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பாலைவனம். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள். 1 அச்சப்பரவல், உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம், மண். மீதி இருக்கிற 3 ஆப்ஷனுமே காரணிகள் தான்.
இது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா மண். சுருக்கமான விடையளிக்கும் பாருங்கள். காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக. 1. அச்சங்கள், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு. இதெல்லாமே என்னென்னா காலநிலையை பாதிக்கும் காரணிகள். வெப்பக்குறைவு விகிதம் என்றால் என்ன? புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இதற்கு வெப்பக்குறைவு விகிதம் என்று பெயர். 3. ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன? வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றோட்டங்கள் எனப்படுகின்றன. ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று உண்டாகிறது. 4. பருவக்காற்று குறித்து சிறுகுறிப்பு வரைக. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி பருவக்காற்றுகளாகும். இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக அரபிக்கடலில் பருவங்களுக்கேற்ப மாறி வீசும் காற்றுகளே பருவக்காற்றுகள் எனப்படுகின்றன. இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசும். அடுத்தது இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. 1. குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம். 4. வடகிழக்கு பருவக்காற்று காலம். குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை. கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. தென்மேற்கு பருவக்காற்றும் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இதில் இந்த வடகிழக்கு பருவக்காற்றுகள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தான் தமிழ்நாடுக்கு என்னதுன்னா அதிகமான மழைப்பொழிவு வரும். அடுத்தது பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. இப்பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்பு எனப்படுகிறது. அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. இது இந்தியாவிலேயே மேற்கு கடற்கரை, அசாம், மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம். இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் சதுப்பு நில காடுகள் காணப்படும் இடங்களை குறிப்பிடுக. எங்கெங்கே இருக்குது அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள், மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதிகள். 9. இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் ஏதேனும் 5 எழுதுக. அகத்திய மலையில் இருக்குது, அது எங்கே இருக்குன்னா கேரளா. சுந்தரவனம் மேற்கு வங்காளம். நீலகிரி தமிழ்நாடு. மன்னார் வளைகுடா தமிழ்நாடு. கட்ச் குஜராத். எத்தனை இருக்குது? மொத்தம் 5. புவியியலை பொறுத்த வரைக்குமே வேறுபடுத்துக்கோ காரணம் கூறுக ரெண்டுமே அதிக அளவில் வந்துக்கிட்டே இருக்கும் 2 மார்க்கில். முதல் வேறுபடுத்துக்க பாருங்கள். காலநிலை மற்றும் வானிலை மற்றும் காலநிலை. வானிலை பாருங்கள். வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 முதல் 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும். வானிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். காலநிலை அப்படிங்கிறது மாறாது. 2. அயனமண்டல பசுமை மாறா காடுகள் மற்றும் அயனமண்டல இலையுதிர் காடுகள். அயனமண்டல பசுமை மாறா காடுகள் பாருங்கள். 1. இக்காடுகள் ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு அதிகமான இடங்களில் காணப்படுகின்றன. அயனமண்டல இலையுதிர் காடுகள் பாருங்கள். இக்காடுகள் ஆண்டு மழைப்பொழிவு 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை உள்ள இடங்களில் காணப்படுகின்றன. 2. இக்காடுகள் எப்பொழுதும் பசுமை மாறாமல் இருக்கும். இவை இலைகளை உதிர்ப்பதில்லை. இக்காடுகளில் உள்ள மரங்கள் வசந்த காலத்திலும் கோடை காலத்தின் முற்பகுதியிலும் இலைகளை உதிர்த்து விடுகின்றன. அடுத்தது இக்காடுகள் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் காணப்படுகின்றன. இக்காடுகள் பஞ்சாப், ஹரியானா மற்றும் ஆந்திர பிரதேசம், பீகார், தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் காணப்படுகின்றன.
அடுத்தது ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா போன்ற மரங்கள் இங்கு காணப்படுகின்றன. தேக்கு, சால், சந்தன மரம், ரோஸ் மரம், மூங்கில் போன்ற மரங்கள் இங்கு காணப்படுகின்றன. அடுத்தது 3வது கொஸ்டின். வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று பாருங்கள். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசுகிறது. அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று நிலப்பகுதியிலிருந்து வீசுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று இந்திய பெருங்கடலிலிருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசுகிறது. 3. இக்காற்று தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு மழையை கொடுக்கிறது. இக்காற்று இந்தியாவின் மேற்கு கடற்கரையை பகுதிக்கும் மற்றும் அநேக பகுதிகளுக்கும் மழையை கொடுக்கிறது. இந்தியாவின் மொத்த மழைப்பொழிவில் 25% குறைவான வடகிழக்கு பருவக்காற்றினால் கிடைக்கிறது. இந்தியாவின் மொத்த மழைப்பொழிவில் 75% தென்மேற்கு பருவக்காற்றினால் கிடைக்கிறது. அடுத்தது பாருங்கள், காரணம் கண்டறிய. 1. இந்திய அயன மண்டல பருவக்காற்று காலநிலையை பெற்றுள்ளது. இந்தியா அயன மண்டல பருவக்காற்று காலநிலையை பெற்றுள்ளது. அது ஏன் அப்படின்னா, இந்தியாவின் பெரும்பகுதி அயன மண்டல பகுதியில் அமைந்துள்ளது. இந்தியாவின் காலநிலை பருவக்காற்றுகளின் தாக்கத்திற்கு உள்ளாகிறது. இக்காற்றுகள் 20 டிகிரி வட அச்சம் முதல் 20 டிகிரி தென் அச்சம் வரை வீசுகின்றன. அடுத்தது, மலைப்பகுதிகள் சமவெளிகளை விட குளிரானவை. அது ஏன் அப்படின்னா, புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வெப்பநிலை குறைகிறது. வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 100 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. அடுத்தது பாருங்கள், விரிவான விடையளிக்கவும். தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக தென்மேற்கு பருவக்காற்று விளங்குகிறது. பொதுவாக இந்தியாவின் தென்பகுதியில் ஜூன் முதல் வாரம் தொடங்குகிறது. அனைத்து இந்திய பகுதிகளிலும் ஜூன் 15 முன்னேறுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. இப்பருவக்காற்றின் இடி மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்பு எனப்படுகிறது. இக்காற்று இந்தியாவின் தென்முனையை அடையும் பொழுது 2 கிளைகளாக பிரிகிறது. ஒரு கிளை அரபிக்கடல் வழியாகவும் மற்றொரு கிளை வங்காள விரிகுடா வழியாகவும் வீசுகிறது. அரபிக்கடல் கிளை பாருங்கள். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழைப்பொழிவை தருகிறது. இக்கிளையானது வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தோற்றுவிக்கிறது. ஆரவல்லி மலைத்தொடர் காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தருவதில்லை. வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது. இது காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராமில் மிக கனமழையை தருகிறது. அதாவது இந்த மவுண்ட் சின்ராம் தான் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே மிக அதிகமான வருடம் முழுவதும் மழை பெறுகிற மிக முக்கியமான ஒரு பகுதி. இக்காற்று பின்னர் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவின் அளவு குறைந்து கொண்டே செல்கிறது. இது அடுத்தது, இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவானது பருவக்காற்று காலத்தில் வீசுகிறது. சரியா? அடுத்தது, இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும். காலநிலை, மண்வகைகள், மழைப்பொழிவு, நிலத்தோற்றங்கள் ஆகிய காரணிகளின் அடிப்படையில் இந்திய காடுகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை அயனமண்டல பசுமைமாறா காடுகள், அயனமண்டல பசுமைமாறா காடுகள், அதுக்கப்புறம் அயனமண்டல இலையுதிர் காடுகள், அதுக்கப்புறம் அயனமண்டல வறண்ட காடுகள், அதுக்கப்புறம் பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள், அதுக்கப்புறம் இமயமலை காடுகள், அதுக்கப்புறம் என்னதுன்னா ஆல்பைன் காடுகள், அதுக்கப்புறம் மாங்க்ரோவ் காடுகள். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அயனமண்டல பசுமைமாறா காடுகள் பாருங்கள். அயனமண்டல இலையுதிர் காடுகள், அயனமண்டல வறண்ட காடுகள், பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள், அல்பைன் இமயமலை காடுகள், அலையாத்தி காடுகள்.
இந்த 8 வகை காடுகளில் ஒரு சில பற்றி விரிவாக காண்போம். 1. அயன மண்டல பசுமை மாறா காடுகள். ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கும் மேலும் 22 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமான வெப்பநிலை உள்ள பகுதிகளும் இக்காடுகள் காணப்படுகின்றன. காணப்படும் இடங்கள் எங்கெங்க அப்படின்னா கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து மற்றும் திரிபுரா. காணப்படும் மரங்கள் எது அப்படின்னா ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா மற்றும் சிடார். அடுத்தது அயன மண்டல இலையுதிர் காடுகள். ஆண்டு மழைப்பொழிவு 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் காடுகள் காணப்படுகின்றன. இக்காடுகள் கோடை காலத்தில் இலைகளை உதிர்த்து விடுகின்றன. அடுத்தது இது காணப்படும் இடங்கள் எங்கெங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய இந்தியா, மத்திய பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட். இது காணப்படும் மரங்கள் என்னென்ன அப்படின்னா தேக்கு, ஷால், சந்தன மரம், ரோஸ் மரம், ஆம்லா, மூங்கில். அதுக்கடுத்தது அயன மண்டல வறண்ட காடுகள் பாருங்கள். ஆண்டு மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் அக்காடுகள் காணப்படுகின்றன. காணப்படும் இடங்கள் கிழக்கு ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா. இங்கு காணப்படும் மரங்கள் இலுப்பை, ஆலமரம், ஆவாரம்பூ மரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம் மற்றும் மூங்கில். பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் பாருங்கள். ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெறும் பகுதிகளில் இக்காடுகள் காணப்படுகின்றன. இவை முட்புதர் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. காணப்படும் இடங்கள் மேற்கு ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத் மற்றும் தென்மேற்கு பஞ்சாப். காணப்படும் மரங்கள் கருவேலம், சீமை கருவேலம் மற்றும் ஈச்சமரம். இமயமலை காடுகள் 1200 முதல் 2400 மீட்டர் உயரம் உள்ள இமயமலை காடுகளில் இக்காடுகள் காணப்படுகின்றன. அதாவது இமயமலை பகுதிகளில் இக்காடுகள் காணப்படுகின்றன. இங்கே காணப்படும் மரங்கள் சால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்ட்நெட் போன்றவை ஆகும். 2. 900 மீட்டர் வரை உயரமான பகுதிகளில் அரை பாலைவன தாவரங்கள் காணப்படுகின்றன. காணப்படும் மரங்கள் சிறு புதர் செடிகள் மற்றும் சிறு மரங்கள். அடுத்தது அல்பைன் காடுகள் பாருங்கள். காணப்படும் இடங்கள் இமயமலையின் 2400 மீட்டருக்கு மேல் உள்ள பகுதிகளில் இக்காடுகள் காணப்படுகின்றன. காணப்படும் மரங்கள் ஓக், சில்வர்பீர், பைன் மற்றும் ஜூனிப்பர். அடுத்தது மாங்க்ரோவ் காடுகள். காணப்படும் இடங்கள் டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் கடற்கழிமுக பகுதிகள், கங்கை, பிரம்மபுத்திரா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதியின் டெல்டா பகுதிகளில் காணப்படுகின்றன. இங்குள்ள காடுகள் சுந்தரவன காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மாங்குரோவ் காடுகள் தான் சுந்தரவன காடுகள் என அழைக்கப்படுகின்றன. இது வரைக்கும் இந்த பாடம் முடிஞ்சுது. தேங்க்யூ.